கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நேர்மையை பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்றிய நபர்களும், உங்களை மனதில் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்பக்கூடிய ஒரு நபர்கள். வேலை என்றாலும், நட்பு என்றாலும், உறவு என்றாலும் உங்கள் பக்கம் இருந்து உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக உங்கள் பக்கம் இதுவரைக்கும் இருந்தார்கள். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய நேர்மையை சிலர் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி இருக்கலாம். நீங்கள் செய்த உதவிகளை தங்களுடைய தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி இருப்பார்கள். அவருடைய தேவைகள் முடிந்ததும் அந்த ஒரு உதவிகளையும் அந்த ஒரு நபர்கள் மறந்து உங்களையுமே மறந்துவிட்டு சென்ற அனுபவங்களும் இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் உண்மையாக இருந்ததை பலவீனமாக நினைத்த நபர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பாங்க. உங்க மனதில் ஒரு கேள்வி எப்பொழுதும் எழுந்து கொண்டே தான் இருக்கும். நான் இவ்வளவு உண்மையாக இருந்தோம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தது என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நீண்ட நாட்களாக யோசித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா சில கன்னிராசிக்காரங்க தங்களுடைய நல்ல குணத்தால் சில ஏமாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள சம்பாதித்திருப்பீங்க. அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு நல்லதை மட்டும் தேடி கொடுத்திருக்காது. எந்தெந்த உறவுகள், இப்படிப்பட்ட உறவுகள், யாரிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தேடி கொடுக்காங்க என்ற அனைத்தையுமே ஒரு சில காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்த நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் மனிதர்களை யார் உண்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. உங்களுடைய நேர்மையை மாற்ற வேண்டியது கிடையாதுங்க. ஆனால் அதை மதிக்கக்கூடிய மனிதர்களிடம் மட்டுமே நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அறிவாகவே மாற்ற ஆரம்பிக்கும். அனைவரிடமும் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கூறுவதை விட நீங்கள் எதை சொன்னாலும் யார் அதனை உடனே காது கொடுத்து கேட்கிறார்கள் என்பதில் சிறிய கவனங்களை வைத்து யாரிடம் நம்ம எதை கூற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அனைவரும் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதுமே நினைக்க கூடாது. ஆனால் உங்களை மதிக்கக்கூடிய நபர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் போய் மற்றவர்களை மதிக்க வேண்டும். ஆனால் இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு இடத்தில் உங்களை நீங்கள் வைத்துக் கொள்வது தான் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்தது போல அது சரியான வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அடுத்ததா பண விஷயத்துல மறக்க முடியாத ஒரு ஏமாற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தது. புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பணத்தை கணக்கு வழக்குகளுடன் கையாளுவதில் அசாத்தியமான ஒரு திறமை இருக்கும். ₹1 50 பைசாவோ அதை செலவழித்தாலும் நீங்கள் கணக்கு போட்டுத்தான் செலவு செய்வீங்க. அதை மற்றவங்க கஞ்சன் என்று கூறுவார்கள். ஆனால் ஆரம்பத்துல அதை மற்றவர்கள் பார்ப்பதற்கு கேலியாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்களும் ஒரு சில வாரங்களும் மாதங்களும் கடக்க கடக்க இந்த மாதத்தில் நம்ம தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு செய்தோம், தேவையான செலவுகள் எவ்வளவு செய்தோம் என்று போட்டு பார்த்தால் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமாக வந்துவிடும். இதை நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டே தாங்க இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. இருந்தாலுமே பாசத்திற்கும் சென்டிமெண்டிற்கும் நீங்கள் அடிமையாக்கும் பொழுது பெரிய ஒரு ஏமாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா இதுவரைக்கும் சம்பாதித்து கொண்டே தான் இருந்திருப்பீங்க. என் நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்கள் இவருக்கு உதவாமல் யாருக்கு உதவுவது என்று நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஒரு பெரிய தொகையை கடனாகவோ அல்லது ஜாமீனாகவோ கொடுத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யாருக்காக உங்களுடைய சேமிப்பை வாரி வழங்கினீங்களோ அவங்களே உங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதார முடக்கத்தை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனால் அது உங்களுக்கே நிச்சயமாக தெரியாமல் இருக்கலாம். காலங்களும் நேரங்களும் கடக்க கடக்கத்தான் அந்த விதமான உண்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த பணம் திரும்ப வராமல் போனது மட்டுமல்லாமல் அதை கேட்க போன இடத்தில் உங்களுக்கு கிடைத்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வடுக்கலாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறியிருக்கும். இது மாறியிருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த உங்களால மறக்க முடியாத ஒரு அனுபவங்களாக நிச்சயமாக இருக்கும். நான் கூறியது சரியா தவறா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் வேறு ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு நிச்சயமாக பதிலையும் கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நீங்கள் காலெடுத்து வைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். சிந்தனை திறன் உங்க வாழ்க்கையில மேம்பட தொடங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைவிட ஆரம்பிக்கும்.
குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். வெளிநாட்டு வர்த்தக பணிகளில் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். மனதில் புதிய தேடல்கள் பிறந்து உங்களுடைய வாழ்க்கையே நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல மேம்பட்டு தெய்வீகத்தை பற்றிய அனைத்து விதமான அனுகிரகங்களையும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி இந்த ஒரு நாளில் வெளிப்பட்டு அனைவரையுமே அதிர்ச்சியில் தள்ளும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். இனி புதன் பகவானின் அருளால் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். கன்னி ராசி அன்பர்களே, சில வாய்ப்புகள் நாம் தேடி செல்லும் முன்பே நம்மை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஒரு புதிய அறிமுகங்கள், ஒரு எதிர்பாராத அழைப்பு, ஒரு புதிய வேலை வாய்ப்பு அல்லது ஒரு புதிய முயற்சிக்கான சந்தர்ப்பம் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். கடந்த காலத்தில் பல முயற்சிகள் செய்தும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்த நேரங்களும் நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய திறமை இருந்தும் சரியான இடம் கிடைக்காமல் நீங்கள் தவித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். திறமை இருக்கும், அந்த ஒரு வேலையை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு நல்ல ஒரு பெயரம் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சம்பாதித்தும் வைத்திருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இவன் சிறியவனாக இருக்கிறான், இவனுக்கு என்ன தெரிய போகுது என்று ஒரு அசாத்தியமான ஒரு நினைப்பை உங்கள் மீது வைத்து அனைவருமே உங்களை இதுவரைக்கும் தவிர்த்து கொண்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உயரும். அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா வாழ்க்கைக்குள்ள முன்னேறி விடுவீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய அறிவும் பேச்சுத்திறனும் புதிய வாய்ப்புகளை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். ஒரு சூழலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தவும் செய்யும். புதன் கிரகம் அறிவு, பேச்சு, வியாபாரம் ஆகியவற்றின் அடையாளமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கருதப்படுது. அதனால கன்னி ராசிக்காரங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். வாய்ப்பு வரும் பொழுது தயக்கமில்லாமல் தம் நம்பிக்கையுடன் செயல்படுவது உங்க வாழ்க்கைக்குள்ள முக்கியமான ஒரு விஷயமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தாங்க இருக்கிறது. நிச்சயமா இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூறணும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் அறிவு, லாபம் மற்றும் தொடர்புகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். அவரின் பரிபூரணமான அருளால் நீங்கள் தேடி போகாமலேயே உங்களை தேடி புதிய அரிய வாய்ப்புகள் வரத் தொடங்கும். அது புதிய தொழில் கூட்டாளராக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் டீலர்ஷிப்பான ஒரு வாய்ப்புகளாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அல்லது உங்களுடைய திறமைகளை உலகிற்கு காட்டும் ஒரு புதிய தளமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். நல்ல வழி கிடைக்காதா என்று இயங்கிய உங்களுக்கு இந்த புதிய வாய்ப்புகள் ஒரு கலங்கரை விளக்கம் போல உங்க வாழ்க்கைக்குள்ள வழிகாட்டும். வரக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உங்களது பொருளாதார நிலைமையை உயர்த்தக்கூடிய தகுதியை கொண்டதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இருக்காது. இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்தி காட்டும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாங்க இருக்கும். நீங்கள் உண்மையாக இருந்ததை பலவீனமாக நினைத்த நபர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பாங்க. உங்க மனதில் ஒரு கேள்வி எப்பொழுதும் எழுந்து கொண்டே தான் இருக்கும். நான் இவ்வளவு உண்மையாக இருந்தோம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தது என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நீண்ட நாட்களாக யோசித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா சில கன்னிராசிக்காரங்க தங்களுடைய நல்ல குணத்தால் சில ஏமாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள சம்பாதித்திருப்பீங்க. அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு நல்லதை மட்டும் தேடி கொடுத்திருக்காது. எந்தெந்த உறவுகள், எப்படிப்பட்ட உறவுகள், யாரிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து சிக்கல்களை பிரச்சனைகளையும் தேடி கொடுக்காங்க என்ற அனைத்தையுமே ஒரு சில காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்த நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் மனிதர்களை யார் உண்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. உங்களுடைய நேர்மையை மாற்ற வேண்டியது கிடையாதுங்க. ஆனால் அதை மதிக்கக்கூடிய மனிதர்களிடம் மட்டுமே நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அறிவாகவே மாற்ற ஆரம்பிக்கும். அனைவரிடமும் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கூறுவதை விட நீங்கள் எதை சொன்னாலும் யார் அதனை உடனே காது கொடுத்து கேட்கிறார்கள் என்பதில் சிறிய கவனங்களை வைத்து யாரிடம் நம்ம எதை கூற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு போதுமான
போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அனைவரும் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதுமே நினைக்க கூடாது. ஆனால் உங்களை மதிக்கக்கூடிய நபர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் போய் மற்றவர்களை மதிக்க வேண்டும். ஆனால் இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு இடத்தில் உங்களை நீங்கள் வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்தது போல அது சரியான வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அடுத்ததா பண விஷயத்துல மறக்க முடியாத ஒரு ஏமாற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தது. புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பணத்தை கணக்கு வழக்குகளுடன் கையாளுவதில் அசாத்தியமான ஒரு திறமை இருக்கும். ₹1 50 பைசாவோ அதை செலவழித்தாலும் நீங்கள் கணக்கு போட்டுத்தான் செலவு செய்வீங்க. அதை மற்றவங்க கஞ்சன் என்று கூறுவார்கள். ஆனால் ஆரம்பத்துல அதை மற்றவர்கள் பார்ப்பதற்கு கேலியாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்களும் ஒரு சில வாரங்களும் மாதங்களும் கடக்க கடக்க இந்த மாதத்தில் நம்ம தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு செய்தோம், தேவையான செலவுகள் எவ்வளவு செய்தோம் என்று போட்டு பார்த்தால் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமாக வந்துவிடும். இதைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டே தாங்க இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. இருந்தாலுமே பாசத்திற்கும் சென்டிமெண்டிற்கும் நீங்கள் அடிமையாக்கும் பொழுது பெரிய ஒரு ஏமாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா இதுவரைக்கும் சம்பாதித்து கொண்டே தான் இருந்திருப்பீங்க. என் நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்கள் இவருக்கு உதவாமல் யாருக்கு உதவுவது என்று நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஒரு பெரிய தொகையை கடனாகவோ அல்லது ஜாமீனாகவோ கொடுத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யாருக்காக உங்களுடைய சேமிப்பை வாரி வழங்கினீங்களோ அவங்களே உங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதார முடக்கத்தை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனால் அது உங்களுக்கே நிச்சயமாக தெரியாமல் இருக்கலாம். காலங்களும் நேரங்களும் கடக்க கடக்கத்தான் அந்த விதமான உண்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த பணம் திரும்ப வராமல் போனது மட்டுமல்லாமல் அதை கேட்க போன இடத்தில் உங்களுக்கு கிடைத்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வடுக்கலாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறியிருக்கும். இது மாறியிருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த உங்களால மறக்க முடியாத ஒரு அனுபவங்களாக நிச்சயமாக இருக்கும். நான் கூறியது சரியா தவறா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் வேறு ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு நிச்சயமாக பதிலையும் கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நீங்கள் காலெடுத்து வைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். சிந்தனை திறன் உங்க வாழ்க்கையில மேம்பட தொடங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைவிட ஆரம்பிக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். வெளிநாட்டு வர்த்தக பணிகளில் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். மனதில் புதிய தேடல்கள் பிறந்து உங்களுடைய வாழ்க்கையே நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல மேம்பட்டு தெய்வீகத்தை பற்றிய அனைத்து விதமான அனுக்கிரகங்களையும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி இந்த ஒரு நாளில் வெளிப்பட்டு அனைவரையுமே அதிர்ச்சியில் தள்ளும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். இனி புதன் பகவானின் அருளால் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். கன்னி ராசி அன்பர்களே, சில வாய்ப்புகள் நாம் தேடி செல்லும் முன்பே நம்மை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஒரு புதிய அறிமுகங்கள், ஒரு எதிர்பாராத அழைப்பு, ஒரு புதிய வேலை வாய்ப்பு அல்லது ஒரு புதிய முயற்சிக்கான சந்தர்ப்பம் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். கடந்த காலத்தில் பல முயற்சிகள் செய்தும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்த நேரங்களும் நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய திறமை இருந்தும் சரியான இடம் கிடைக்காமல் நீங்கள் தவித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். திறமை இருக்கும், அந்த ஒரு வேலையை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு நல்ல ஒரு பெயரும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சம்பாதித்தும் வைத்திருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இவன் சிறியவனாக இருக்கிறான், இவனுக்கு என்ன தெரிய போகுது என்று ஒரு அசாத்தியமான ஒரு நினைப்பை உங்கள் மீது வைத்து அனைவருமே உங்களை இதுவரைக்கும் தவிர்த்து கொண்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உயரும். அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமா வாழ்க்கைக்குள்ள முன்னேறி விடுவீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய அறிவும் பேச்சுத்திறனும் புதிய வாய்ப்புகளை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். ஒரு சூழலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தவும் செய்யும். புதன் கிரகம் அறிவு, பேச்சு, வியாபாரம் ஆகியவற்றின்
அடையாளமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கருதப்படுது. அதனால கன்னி ராசிக்காரங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். வாய்ப்பு வரும் பொழுது தயக்கமில்லாமல் தம் நம்பிக்கையுடன் செயல்படுவது உங்க வாழ்க்கைக்குள்ள முக்கியமான ஒரு விஷயமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தாங்க இருக்கிறது. நிச்சயமா இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூறணும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் அறிவு, லாபம் மற்றும் தொடர்புகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். அவரின் பரிபூரணமான அருளால் நீங்கள் தேடி போகாமலேயே உங்களை தேடி புதிய அரிய வாய்ப்புகள் வரத் தொடங்கும். அது புதிய தொழில் கூட்டாளராக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் டீலர்ஷிப்பான ஒரு வாய்ப்புகளாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அல்லது உங்களுடைய திறமைகளை உலகிற்கு காட்டும் ஒரு புதிய தளமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். நல்ல வழி கிடைக்காதா என்று இயங்கிய உங்களுக்கு இந்த புதிய வாய்ப்புகள் ஒரு கலங்கரை விளக்கம் போல உங்க வாழ்க்கைக்குள்ள வழிகாட்டும். வரக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உங்களது பொருளாதார